بسم الله بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي علم الإنسان ما لم يعلم، والصلاة والسلام على النبي الأكرم سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن تولوا فاعلموا أن الله مولاكم نعم المولى ونعم النصير. صدق الله العظيم. خيرا. إن النجاة والفلاح في الدارين إنما هو بتوفيق من الله عز وجل، ومن توفيقه ورحمته وفضله تعالى أن نلتقي بكم في هذه الليلة المباركة في اللقاء العاشر من برنامج صحبة القرآن الكريم، وله كل الثناء والشكر، وهو وحده لا شريك له في كل ما مضى وما سيأتي، والحمد لله رب العالمين. وقد بينت في اللقاء الماضي 3 مسائل لقضية التبني في الإسلام، وبقيت مسألتان وسأبينهما اليوم بإذن الله تعالى إن شاء الله تعالى وبمشيئة الله تعالى. خيرا. சென்ற கிழமை நாங்கள் இன்றைக்கு 10வது அமர்வுல நாங்கள் எங்களுடைய இன்றைய அமர்வு 10வது அமர்வாக இருக்கிறது. எங்களுடைய இந்த சொஹபத்துல் குர்ஆனில் கரீம், குர்ஆனுடனான இந்த தோழமையுடைய அந்த தலைப்பின் கீழே 10வது அமர்வுல நாங்கள் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி. இதுல நான் லிகா மாதி போன கிழமை அந்த மஸ்அலத்து தபன்னிய நாங்கள் விரிவாக பார்த்தோம். அதுல 3 மஸ்அலாக்களை டீப்பாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதுல எந்த கேள்விகளும் வந்திருக்கல இதுவரைக்கும். அஜித் ஹத்தல் ஆன். இன்றைக்கு அந்த 2 மஸ்அலாக்கள் அதை தெளிவுபடுத்தணும் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ். அதோட எங்களுடைய பாடத்தையும் அந்த மௌதுவையும் அதையும் கவர் பண்ண வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை அந்த எஞ்சி இருக்கக்கூடிய 2 மஸ்அலாக்களையும் தெளிவுபடுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாடத்தை ஆரம்பிப்போம். இதற்கு முன்னால நான் அந்த விளங்கப்படுத்தின அந்த குலாசத்தான் மஸ்அலத்து தபன்னி ஃபில் இஸ்லாம் கமா بينتها في اللقاء الماضي، يعني وهي تشتمل على 5 أمور على حسب سؤال أخت من الأخوات المشاركات. எங்களுடைய ஒரு சகோதரி கேட்ட அந்த கேள்விக்குள்ள ஒரு 5 விடயங்கள் உள்ளடங்குது. அதுல 3 விஷயங்களை நான் விளங்கப்படுத்தினேன். அதுல فالمسألة الأولى வந்து حكم التبني، يعني أن التبني محرم في الإسلام. தபன்னி என்றால் பையந்து மஅனாஹு, அதனுடைய மானா என்ன என்றதை நான் போன கிழமை விளங்கப்படுத்தினேன். وهو إلحاق الرجل به طفلا مجهول النسب أو معلومه. அதாவது நசப் வம்சாவளியோ அவருடைய அந்த டீட்டெயில்ஸ் இல்லாத ஒருவரை தன்னுடைய ஒரு பிள்ளையாக சொந்த பிள்ளையாக மாற்றிக்கொள்வது இதுல இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டு இது ஹராமான ஒரு அம்சம். அதுக்கு தெளிவான ஆதாரம் தான் உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸத்து இன்தல்லாஹ் ஃபஇன் லம் தஅலமு ஆபாஅஹும் ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீனி வமவாலிக்கும் என்ற அந்த குர்ஆனுடைய வசனம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன் இத்தஆ இலா கைரி அபீஹி ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்து வன் நாஸ் அஜ்மஈன். யாரு தன்னுடைய சொந்த வாப்பை இல்லாம தெரிஞ்சு கொண்டு அல்லது சொந்த மகன் இல்லாம தெரிஞ்சு கொண்டு சொந்த மகனாகவோ வாப்பாவாக மாற்றுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய இனிய மனிதர்களுடைய அந்த சாபம் உண்டாகட்டும் என்ற அந்த ஹதீஸையும் இது போன்ற பல ஹதீஸ்களும் ஞாபகப்படுத்திருந்தது. خلاصة المسألة الأولى. وأما خلاصة المسألة الثانية حكم الربا الذي يضر من امرأة غير متزوجة أو من غير جماع وحمل. ஒன்று திருமணம் செய்யாத அல்லது திருமணம் செஞ்சதன் பின்னால் உடலுறவுல அதாவது ஈடுபடாம அல்லது ஈடுபட்டு கருத்தரிக்காம ஒரு பெண்ணுக்கு அதாவது பால் சுரந்துட்டு சொன்னால் அதை கொண்டு பால் கொடுத்துட்டு சொன்னா அந்த பிள்ளை அதாவது ரதி அல்லது ரதி
முருதியா என்று பால் ஊட்டக்கூடிய தாய். ரதி என்று சொல்றது பால் குடித்த பிள்ளை. ரதி என்ற இதனுடைய முஅன்னஸ், அதனுடைய பெண் பால். பால் குடித்த அந்த மகள், பால் குடித்த அந்த மகன், மகள் என்ற அரபுல ரதி என்று சொல்லப்படுது. அப்ப இதுலயும் கூடுமெண்டா நஷருல் ஹுர்மா ஃபி மذهபில் ஜும்ஹூர் பெரும்பாலான அறிஞர்கள்ட்ட அப்படி பால் கொடுத்தாலும் பிள்ளையாக, பால்குடி பிள்ளையாக மாறுவாங்க, பால்குடி தாயாக இவங்க மாறுவாங்க என்ற சட்டத்தையும் நான் விளங்கப்படுத்தி இருந்தேன். மூணாவது மஸ்அலா வந்து ஹுக்மு அஹ்தி தவா லிஇத்ராரில் லபன், அதாவது பால் சுரக்கிறதுக்காக பில்ஸ், மருந்து, மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பால் ஊட்டினால் அது கூடுமா என்ற விஷயத்தையும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்துல கேட்கப்பட்ட அந்த கேள்வியோட நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அதுவும் ஒரு பிள்ளையாக மாறுவாங்க என்ற அந்த சப்ஜெக்டையும் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல அது ஆண் பிள்ளையாக இருந்தால் வாப்பாவுக்கு எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராது. அதே பெண் பிள்ளையாக இருந்தால் வாப்பாக்கு சிக்கல் வரும். காரணம் வாப்பாவுடைய இதுல பங்களிப்பு இல்லை என்ற அந்த மூணு மஸ்அலாக்களையும் நான் பையன்துஹா வாதிஹன் ஃபில் லிகாஇல் மாதி. அப்ப நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த மூணு மஸ்அலாம் விளங்கிக்கும் என்று, அதனால கேள்விகள் வரல. சரி, இப்ப நான் தக்லீல் மஸ்அலத்தி ராபியா, நாலாவது மஸ்அலாக்கு போவோம். நான் அதை சுருக்கமாக விளங்கப்படுத்தினேன். இங்க நான் ஒரு 2 இமேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த 2 இமேஜை நீங்க பார்த்துன்னு சொன்னா அதை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக என்ன செய்யலாம், இன்னும் டீப்பாக அதை பார்த்து கொள்ளலாம், விளங்கி கொள்ளலாம். அதுல 2வது இமேஜ் தான் தேவை, மற்றது அதாவது துருக்கு கஃபாலத்தில் ஐத்தாம், அதாவது பிள்ளைகள் எப்படி, இப்ப உதாரணத்துக்கு நாங்க பீல்ஸ், அதாவது மருந்து மாத்திரைகள் எடுக்காம, அதே போல ஒட்டோவாக நாதிரன், அதாவது அபூர்வமாக, அதாவது எதிர்பாராத விதமாக பால் சுரக்குது, இப்படியான ஒரு விஷயங்களும் இல்லாம இப்ப நாங்க ஒரு பிள்ளைய வழக்கெடுத்து அதை எங்களுடைய பிள்ளையாக, மஹரமான பிள்ளையாக மாற்றிக்கொள்ள விரும்பினு சொன்னால் அதுக்கு 3 சூரத் ஈக்குது, 3 அமைப்புகள் ஈக்குது. அதை நான் உங்களுக்கு இங்க இமேஜாக ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல சிக்கல்களும் ஈக்கு, அதே மின்சாரம் நான் தெளிவுபடுத்துறேன். அதுல முதலாவது சூரத் வந்து இது 4வது மஸ்அலா, அதாவது தபன்னியோட சம்பந்தப்படக்கூடிய முதலாவது சூரத் வந்து அன்துருதிஅஹு உக்துஹா, அதாவது என்னுடைய ஒரு சகோதரி ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். இப்ப நான் ஒரு பிள்ளை எடுத்திருக்கிறேன் வளர்க்கறதுக்காக வேண்டி. இப்ப என்னுடைய ஒரு சகோதரி, அதாவது இப்ப இந்த இடத்துல பாருங்க, அத ஃபர்ஸ்ட் பார்த்தா கிளியரா லேசா விளங்கும். முஹம்மத் ஃபாத்திமாவும் கணவன் மனைவி, முஹம்மத் ஜவுஜ், ஃபாத்திமா ஜவுஜா, லைஸ லஹுமா அவுலாத், இவங்களுக்கு இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்ல, பிள்ளைகள் கிடைச்சது இல்ல. இப்ப ஆயிஷா என்ற ஒரு பெண்மணி இருக்கிற, இந்த ஆயிஷா யாருன்னு சொன்னா உக்து ஃபாத்திமா. இப்ப முஹம்மதும் ஃபாத்திமாவும் கணவன் மனைவி. இப்ப ஆயிஷான்றது உக்து ஃபாத்திமா, ஃபாத்திமாவுடைய சகோதரி, ஃபாத்திமாவுடைய கூட பிறந்த சகோதரி. ஹைர். இப்ப இங்க ஜைனப் என்ற ஒரு பெண் பிள்ளை மகள் இருக்கிற யாருக்கு, ஆயிஷாக்கு. 2வது துண்டுல பாருங்க, ஆரம்பத்துல முஹம்மத் ஃபாத்திமா 2 பேரும் கணவன் மனைவி. அந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்ல. இப்ப வந்து ஃபாத்திமாவுக்கு ஒரு ஆசைக்குது, ஒரு பிள்ளை ஒன்றை எடுத்து அந்த பிள்ளைய வளர்க்கணும். இப்ப இந்த கட்டத்துல இவங்களுடைய ஃபாத்திமாவுடைய தங்கையோ அல்லது அக்காவோ ஆயிஷான்னு வைப்போம். இந்த ஆயிஷாக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைக்குது, ஜைனப் என்ற சொந்த பிள்ளை ஒன்றைக்கு இவனத்து ஆயிஷா. இப்ப இந்த ஜைனபிக்கிறாங்களே இங்க மஹரத்தை கொஞ்சம் நாங்க விளங்கி கொள்ளணும். பொதுவாக இந்த ஜைனப் என்ற இந்த பெண்மகள் வந்து யாருட, முஹம்மத் என்றவர் வந்து ஃபாத்திமாவுடைய கணவர், ஃபாத்திமாவுடைய கணவர். இந்த முஹம்மது என்றவருக்கு இந்த ஜைனப் என்ற இந்த பெண் பிள்ளை வந்து பாலிக் அடைஞ்ச பின்னால இந்த முஹம்மதுக்கு மஹரம் இல்ல, பேச முடியாது, பார்க்க முடியாது.
இதுதான் இஸ்லாமிய சட்டம். காரணம், முஹம்மது மனைவியான ஃபாத்திமாட சகோதரியான ஆயிஷாவுடைய மகள் தான் ஜெய்னப். ஃபாத்திமா என்ற சகோதரிக்குத்தான் ஆயிஷாவுடைய பிள்ளைகள் மஹரமாகுமே தவிர முஹம்மதுக்கு மஹரம் ஆகாது என்ற விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைர். இப்ப இங்கல இந்த ஆயிஷாவுடைய சொந்த பிள்ளை ஜெய்னப், இதே போல இன்னொரு பிள்ளை, நான் சும்மா அந்த நினைவு வர மாதிரி அந்த பேர்களை இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஹைருன் நிசா என்ற ஒரு பிள்ளைய என்ன செய்யறாங்கன்னா, ஃபாத்திமா என்ற இந்த மனைவி என்ன செய்யறா, இப்ப 2 பேருக்கும் பிள்ளை இல்ல, இந்த பிள்ளையொண்ட நாங்க எங்களுடைய ஒரு பிள்ளைய வளர்க்கணும், அதை மஹரமாக மாத்திக்கொள்ளணும் என்று இந்த ஹைருன் நிசா என்ற ஒரு பெண் பிள்ளையை எடுத்து 2 வயசுக்கு குறைவான இப்ப ஆயிஷாக்கு ஆல்ரெடி என்னது பிள்ளை கிடைச்சிக்குது, பால் சுரக்குது. அதனால என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி தன்னுடைய சகோதரியான ஆயிஷாட்ட ஒப்படைக்கிறா. நீங்க என்ன செய்யுங்க, பால் கொடுத்துட்டு 5 தடவைக்கு மேல பால் கொடுத்து தாங்கன்னு சொல்லி கொடுத்தால், அந்த ஹைருன் நிசா என்று சொல்லக்கூடிய இந்த பெண் பிள்ளை ரபிஆ, அதாவது பால்குடி பிள்ளையாக மாறுறா. அப்ப இந்த ரபிஆ, இப்ப இந்த ஆயிஷா என்ற பெண்மணியுடைய ஹைருன் நிசா சொந்த பிள்ளை இல்லாட்டியும் 2 வயசுக்கு கீழே 5 தடவை பால் குடிச்சா ஒட்டோவாக ஆயிஷாவுடைய பால்குடி பிள்ளையாக அது மாறுது. அது மட்டுமல்ல, இந்த ஹைருன் நிசா என்ற பிள்ளைக்கு, இந்த பெண் பிள்ளைக்கு ஒட்டோவா ஃபாத்திமா என்ற அந்த மனைவி, அதாவது இவளுடைய ஆயிஷாவுடைய சகோதரி ஒரு மாமியாக அல்லது சாட்சியாக மாறுறாங்க. ஏன்? பால்குடி மூலமாக. ஏன்னா பால்குடி அந்த நசபை உறுதிப்படுத்தும். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சின்ன வயசுல அதாவது பால் குடிச்சிக்கிறாங்க. யார்கிட்ட என்று சொன்னால், அபுல் குஐஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபியுடைய மனைவி கிட்ட பால் குடிச்சிக்கிறாங்க. இப்ப பால் குடிச்சிக்கக்கூடிய நேரத்துல என்ன நடக்குது என்று சொன்னால், இப்ப இவனுடைய சாச்சா, அதாவது யாருட, அபுல் குஐஸ் என்ற சஹாபியுடைய மனைவி கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசுல பால் குடிச்சிக்கிறாங்க. பால் குடிச்சதுனால அந்த அபுல் குஐஸ் என்றவருடைய சகோதரர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சாச்சாவாக மாறுறாரு. பொதுவாக இந்த வாப்பட தம்பி எனக்கு சாச்சா, அது பொதுவான மஹரமான சட்டம். இப்ப இதே பால் குடிச்சிருந்தேன்னு சொன்னால் அதே சட்டம் தான். அதாவது இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது நசப கொண்டு, அதாவது ரதாஅத் துஹர்ரிமு மா யுஹர்ரிமுஹுன் நசப், அதாவது ரதாஅத் பால் குடிக்கு தானே, அது எப்படி பொதுவாக, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல, நான் ஒரு பெண்மணிகிட்ட பால் குடிச்சா அந்த பெண்மணியுடைய பெண்மணிக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன சகோதர சகோதரியாக மாறுவாங்க. அவருடைய கணவர் எனக்கு ஒரு தந்தையாக மாறுவாங்க. அந்த கணவருடைய நானா தம்பி எல்லாம் சாச்சா மாமாவாக மாறுவாங்க. இந்த தாயுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே எனக்கு உறவாக மாறிடுவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இந்த, அதாவது அஃப்லா என்ற யாரு, அபுல் குஐஸ் உடைய சகோதரர் அஃப்லா என்று சொல்றது. இப்ப இந்த அஃப்லா ஒரே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்க்க வாரது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்வாங்க, ஒளிஞ்சு கொண்டுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பேச முன்னுக்கு வர மாட்டாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இப்படி ஒரே வேற என்னைய பார்க்க வாராரு அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க இன்னும் அம்முக்கி, அவரு உங்களுடைய சாச்சா. ஏன் சாச்சாண்டா, அவருடைய நானாவுடைய மனைவி கிட்ட நீங்க பால் குடிச்சிருக்கிறீங்க அப்படி என்று சொன்னப்போ, எனக்கு சட்டம் தெரியாது என்ற அதுக்கு பின்னால அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த அனுமதி என்று சொல்றது அப்ப நான் சொன்ன மாதிரி, அதாவது ரதாத் யுஹர்ரிமுன் நசப், அதாவது நசப்ல ஈக்கிறது எல்லாமே மஹரமாக மாத்திடும். இந்த அடிப்படையில ஆயிஷா, இப்ப பாருங்க அந்த பிக்சரை பாருங்க, இமேஜ பாருங்க. ஆயிஷாவுக்கிட்ட ஹைருன் நிசா என்ன செய்யறா, என்ற சிறுமி பால் குடிச்சிக்கிற 2 வயசுக்கு முன்னால 5 தடவை என்று சொன்னால், இந்த ஹைருன் நிசா ஆயிஷாக்கு மட்டும் சொந்தமாக மாட்டுச்சு. மாறாக ஆயிஷாவுடைய சகோதரியான
பாத்திமா ஒன்று சாட்சியாக அல்லது மாமியாக மாறுவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம் என்றா, ஃபாத்திமாவுக்கு ஹைருன் நிசாவை எடுத்து என்ன செய்யலாம், வளர்க்கலாம். ஆனா ஒரு சிக்கல், முஹம்மதுக்கு மஹரமாக அந்த பெண்மணி மாற மாட்டா. முஹம்மதுக்கு மஹரமாக அந்த பெண்மணி மாற மாட்டா. காரணம், முஹம்மதுடைய மனைவியுடைய சகோதரர்களுடைய பிள்ளை முஹம்மதுக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, மஹரமாக மாற மாட்டாங்க. இந்த மஹரமான அந்த சட்டத்துடைய அடிப்படை தெரிஞ்சுண்டா லேசாக கிளியராக விளங்கும். அப்படி இல்லாட்டி நான் சொன்னது அந்த ஆடியோவை அப்படி கொஞ்சம் மைல கிளியர் இல்லைன்னு சொன்னா அந்த மஹரம விளங்கப்படுத்த போனா ஒரு பெருசா டீப்பாக போக வேண்டி நேரம் கொடுக்க வேண்டி வரும். அதனால இன்ஷால்லா அதை பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொன்று, நான் அஸ்லம் என்று சொன்னேன் அல்லது ஹைருனிசா இல்ல. இந்த இடத்துல அஸ்லம் என்ற ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 2 வயசுக்கு கீழே 5 தடவை ஆயிஷா என்ற பெண்மணி என்ன செஞ்சிக்கிறான்டா, பால் கொடுத்திருந்தால் இப்ப இந்த அஸ்லம் ஃபாத்திமாவுக்கு சாட்சியாக, ஃபாத்திமா ஆயிஷாவுடைய சகோதரியான ஃபாத்திமா இந்த அஸ்லம்க்கு பால்குடி உறவின் மூலமாக சாட்சியாக மாறுறா. அப்ப இன்னைக்கு லேசாக இப்ப ஆம்பளைக்கு மஹரம் என்ற அடிப்படையில இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன செய்யலாம், தத்தெடுத்து மஹரமானவராக மாத்தி கொள்ளலாம். எப்படி மாத்தி கொள்ளலாம் என்றா, இப்ப ஆயிஷா பால் குடித்துகிற அஸ்லம் என்ற பிள்ளைக்கு இப்ப அஸ்லம் என்றவர் ஒட்டோவா முஹம்மதுக்கு மஹரமே, ஆண்களுக்கு மஹரம். இப்ப ஃபாத்திமாவுக்கு மஹரமாக மாறணும் என்றா ஆயிஷா இந்த அஸ்லம்க்கு என்ன செஞ்சுக்கிறா, 5 தடவை 2 வயசுக்கு முன்னால வயிறு நிரம்ப பால் குடித்ததால, முஷ்பிஆத் வயிறு நிரம்ப கொடுக்கணும். இப்படி கொடுத்ததால இந்த கட்டத்துல ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் எடுத்து இவங்க 2 பேருக்கும் ஒரு சொந்த பிள்ளை அல்ல, பால் குடியின் மூலமாக மஹரமான ஒரு பிள்ளையாக மாறுற. அப்ப அஸ்லம் எடுத்து வளர்க்கலாம், ஹைருன் நிசாவையும் எடுத்து வளர்க்கலாம். ஆனால் ஹைருன் நிசா பருவ வயது அடைஞ்சிட்டுன்னு சொன்னா முஹம்மதுக்கு மஹரம் அல்ல, ஒரு அந்நிய பெண்ணாக மாறுற. இது முதலாவது சூரத். இரண்டாவது சூரத்தான். இப்ப 2வது சூரத்தை பாருங்க. இப்ப இங்க ஆஷிக் என்றவர் கணவர், அவருடைய மனைவி தான் ஹாமிதா. அவருடைய மனைவி ஹாமிதா, கணவர் மனைவி. லைசலஹுமா அவுலாத், இவங்க 2 பேருக்கும் என்ன இல்ல, பிள்ளைகள் இல்ல. இப்ப அஹ்மத் என்றது யாரு, ஹாமிதா என்ற மனைவியுடைய, அதாவது ஆஷிக்குடைய மனைவி ஹாமிதா. 2வது இத பாருங்க, இவங்களுடைய இந்த ஹாமிதாவுடைய சகோதரன் தான் அஹ்மத். ஹாமிதாவுடைய சகோதரன் அஹ்மத். முதலாவது அதாவது ஃபாத்திமாவுடைய தாத்தா அல்லது தாச்சி தான் ஆயிஷா. இந்த இடத்துல இப்ப இந்த ஹாமிதாவுடைய சகோதரன், முதலாவது சொன்ன சட்டம் சகோதரி, 2வது சொல்ற சட்டம் இந்த இடத்துல சகோதரன். இந்த சகோதரனுக்கும் என்ன செய்யுது, அவங்களுடைய மனைவி சல்மா, உதாரணத்துக்கு அவ யாருண்டா அஹ்மதும் சல்மாவும் கணவன் மனைவி. இவங்க 2 பேருக்கும் இதே மேல சொன்ன மாதிரி ரஹ்மத்துன் நிசாண்டு எப்பவுமே, உதாரணத்துக்கு ரதியா பால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பாலை 5 தடவைக்கு மேல 2 வயசுக்கு கீழே குடிச்சிட்டு சொன்னா ஹாமிதாவுக்கு எடுத்து வளர்க்கலாம். ஆனா ஆஷிக் என்ற கணவனுக்கு மஹரமாக மாற மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல சலீம் என்று நான் போட்டிருக்கிறேன், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அது 2 பேருக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மஹரமாக மாறுவாங்க. யாரு, சலீம் என்ற இந்த அப்படின்னு சொன்னா என்னுடைய, அதாவது ஃபாத்திமா என்ற அவளுடைய சகோதரி கொடுக்கணும், அல்லது சகோதரனுடைய மனைவி என்ன செய்யணும், பால் கொடுக்கணும். 2 சூரத். 1வது ஃபாத்திமா ஆயிஷா, தாத்தாவும் தங்கச்சியும் சொந்த சகோதரிகள். இந்த சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்கு சகோதரி 5 தடவைக்கு மேல அந்த பாலை கொடுத்துட்டா ஃபாத்திமாவுக்கு என்னது மஹரமாக மாறுறாங்க. இதே ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அங்கே ஒரு சிக்கல் ஒன்று வராது எடுத்து வளர்க்கறதுக்கு. அதே போல தன்னுடைய சகோதரனுடைய மனைவி, அதாவது சிஸ்டர் இன்லோ, சகோதரனுடைய மனைவி, இவ பால் கொடுத்தாலும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது இவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் 2 பேருக்கும் ஈஸியாக போயிடும் வளர்க்கறதுக்கு. இப்படி வளர்க்கறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. டெப்லெட் எடுக்கவோ அல்லது டோவாக பால் சுரக்கவோ இப்படி ஒன்றும் இல்லாம லேசாக எங்களுக்கு எடுத்து வளர்க்கணும் என்றா அதுல சிறந்த வழி ஒரு ஆம்பளை பிள்ளையை எடுத்து வளர்க்கறது தான்.
பெண் பிள்ளை என்று வரக்கூடிய நேரத்துல அங்கள வாப்பாவுக்கு நிறைய சிக்கல் இங்கல மஹரமுடைய சட்டங்கள் வாரதால் நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. ஹைர். அது இல்லாம ரெண்டு பேருக்குமே, ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி மஹரமாக மாறணும் என்று சொன்னால் ஒரே ஒரு சூரத் ஒரே ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் மஹரமாக மாறுவாங்க. எப்படி என்று சொன்னால் 3வது பிக்சரை பாருங்க. ஃபாசில் என்ற ஒருத்தரை பூட்டிக்கிறேன். ஃபாசிலுடைய மாஹிரா என்பவள் ஜௌஜத்து ஃபாசில் அல் ஊலா, முதலாவது என்னது மனைவி. யார்ட? ஃபாசில் 2 திருமணம். ஃபாசில் மாஹிராவை கல்யாணம் முடிச்சு லைசலஹுமா அவுலாத், அவங்க 2 பேருக்கும் பிள்ளைகள் இல்ல. ஆனால் ஃபாசில்ட 2வது மனைவிக்கு பிள்ளைகள் கிடைச்சிக்குது என்று சொன்னால் அந்த கிடைக்கிற எல்லா பிள்ளைகளும் 2வது மனைவி கிடைக்கிற எல்லா பிள்ளைகளும் முதலாவது மனைவிக்கு ஒட்டோவா மஹரமாக மாறுவாங்க. இதே அடிப்படையில இப்ப ஃபாசிலுக்கும் மாஹிராக்கும் பிள்ளைகள் இல்ல. ஆனா இப்ப 2வது மனைவி இப்ப மாஹிரா விரும்புறா, எனக்கும் ஒரு பிள்ளை உண்டு இருந்தா நான் வளர்ப்பேன்னு சொல்லி, அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2வது மனைவி என்ன செய்யறா என்று சொன்னா 5 தடவைக்கு மேல பால் கொடுக்குறா. 5 தடவைக்கு மேல பால் கொடுக்குற 2 வயசுக்கு கீழே என்று சொன்னால் ஒட்டோவாக 2வது மனைவியுடைய பிள்ளைகள் எல்லாமே முதலாவது மனைவிக்கு மஹரமாக மாறுவாங்க. இந்த கட்டத்துல எந்த சிக்கலும் வராது 2 பேருக்கு மத்தியில. காரணம், என்னுடைய 2வது மனைவியுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவிக்கு என்னது ஒட்டோவாக மஹரமாக மாறுவாங்க. இந்த 3 கட்டமும் தான் இந்த ஒரு பிள்ளைகளை, அதாவது பில்ஸ் மருந்து மாத்திரைகளோ வேற எந்த வகையிலும் இல்லாம இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு முறை. அதனால இப்படியான சூரத்துகள் மசாலாக்களை விளங்கப்படுத்துகின்ற பிள்ளைகளை வளர்க்கிறதாக இருந்திருந்தால் அது அந்த பால்குடியின் மூலமாக மஹரமான பிள்ளைகளாக மாறக்கூடிய சூரத் 3ஐயும் நான் இந்த இடத்துல விளங்கப்படுத்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப 4வது மசாலாவையும் நாங்க பார்த்துட்டோம். 5வது மசாலா, இப்ப 2 வயசுக்கு மேல, அதாவது ஒரு சர்ச்ச என்னன்னு சொன்னா இன்றைக்கு, அதாவது நவீன காலத்துல ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்ற ஒரு கொள்கை உருவாகிக்குது பல நாடுகள்ல. இந்தியா இலங்கை போன்ற நாடுகள்ல ஹதீஸ் மறுப்பு கொள்கை இது உருவாகிக்குது. இப்ப இந்த இடத்துல அந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கை என்னென்று சொன்னால், இப்ப நான் சொன்னேன், அதாவது பொதுவாக ஒரு பிள்ளைய அதாவது வளர்க்கெடுக்கிறதாக இருந்தால் 2 வயசுக்கு கீழே 5 தடவைக்கு மேல பால் கொடுக்கணும். 2 வயசை தாண்டியதன் பின்னால அப்படி 5 தடவை பால் குடித்தால் மஹரமாக மாறுமா இல்லையா? மாறாது, ஒரு நாளும் மாறாது. இது இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய சட்டம் அது ஹதீஸ்கள்ல தெளிவாக வரக்கூடிய சட்டம். ஆனால் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தாரு. இவங்களை யாரு தத்தெடுத்து வளர்த்தது என்று சொன்னால் அபூ ஹுதைஃபா இப்னு உத்பா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹுமா இவர் எடுத்து வளர்க்கிறாரு. இப்ப இவர் எடுத்து வளர்க்கறதால அந்த காலத்துல பேர் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை. என்ன அந்த காலத்துல அடிமைகள் அபது அமத் இதுவரை அந்த காலத்துல நிறைய மஷூராக பிரபல்யமாக இருந்துச்சு. இப்ப இந்த சாலிம் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி சாலிம் ரலியல்லாஹு அவர்களை அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எடுத்து வளர்க்கறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்குறான், உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ், அதாவது சொந்த பிள்ளைகளாக ஆக்கேலா. இப்ப மஹரமுடைய சட்டம் வருது. எங்க மஹரமுடைய சட்டம் வருதுன்னு சொன்னா, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியான சஹ்லா பின்து சுஹைல் என்று சொல்லக்கூடிய சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இப்ப மஹரம் இல்ல. வீட்டுல எவ்வளவு தான் வளர்த்தாலும் சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா தாய் போன்று பார்த்தாலும் சட்ட ரீதியாக அவங்க தாயாக மாற மாட்டாங்க என்ற சட்டம் வந்ததோட இப்ப பழைய மாதிரி எப்படி சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுல வளர்ந்தாங்களோ, மற்ற பிள்ளைகளோட வளர்ற மாதிரி வளர்ந்தாங்களோ, இந்த நேரத்துல பெரியவராக மாறிட்டாரு. எந்த அளவுக்கு என்றா பத்ர்ல கூட என்னது கலந்து கொண்ட ஒரு சஹாபி தான் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்ப இப்ப என்ன செய்யறது இந்த சட்டம்? இப்ப இவங்களை உடவு மேலா ஏன் புள்ள மாதிரி வளர்த்தாச்சு. அதே போல இவங்க வீட்டிலே இருந்துட்டாங்க, இவங்களை விரட்டேலா. இப்ப கொஞ்சம் மஹரமுடைய சட்டமேகி. இதனால அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்துல
ஒரு மாற்றத்தை சஹலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பாக்குறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதனுடைய ஃபத்வா, இதனுடைய தெளிவை கேட்கறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. பேய்த்து சொல்றாங்க, இன்ன சாலிமன் கது பலக மா யப்லுகு ரிஜால், பெரிய ஆளாவிட்டாரு, வ அகல மா அகலு வ இன்னஹு யதுகுலு அலைனா, என்ன அவரு வளமையா வார மாதிரி எங்கள்கிட்ட வாராரு. ஆனால் வ இன்னி அظن அன்ன ஃபீ நஃப்ஸி அபி ஹுதைஃபத மின் ذلك ஷைஅன், ஆனா அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட முகத்தை பார்த்தா கொஞ்சம் விருப்பம் இல்லாதமா என்ன சொந்த பிள்ளை இல்லையே, அல்லாம் சட்டத்தை இறக்கிட்டானே, இப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்திஈஹி, என்ன நீங்க பாலை கொடுங்க, ஆள் பெருசு, ஆள் பெருசு பாலை கொடுங்க. அப்படி பாலை கொடுத்துட்டேன்னு சொன்னால் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், அவங்களுக்கு மஹரமான பிள்ளையாக மாறிடுவாங்க. அப்படி என்று சொன்ன நேரத்துல வகைஃப உர்திஉஹு, அப்ப சஹலா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, இவருக்கு எப்படி பால் கொடுக்கல, இவர் பெரிய ஆளாச்சு. وهو رجل كبير وكان قد شهد فتبسم رسول الله صلى الله عليه وسلم قد علمت انه رجل كبير, இவர் பெரிய ஆள்ன்றது எனக்கு தெரியும் என்ற விஷயத்த சொல்லிட்டு இப்னு சாத் தபகாத் இப்னு சாத் என்ற அந்த தபகாத் இப்னு சாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய அந்த தபகாத் என்ற தன்னுடைய பிரபல்யமான கிதாபுல இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு 8வது ஜுஸு 271வது பக்கத்துல இந்த சட்டம் வருது. அதாவது இந்த சட்டத்தை எழுதுறாங்க. எப்படி கொடுக்கறது என்று சொன்னால் அர்திஈஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாலை கொடுங்க என்று சொன்னது அதாவது நாங்க நினைக்கிற மாதிரி அல்ல, சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால் மாதிரி அல்ல, மாறாக ஃபீ கஸ்அத்தின், அதாவது ரசூல் இந்த ஹதீஸ்ல தெளிவாக வருது, இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறாங்க. இந்த வரலாறு ரீதியாக அதாவது ஒரு பிளேட்ல இவர்களுடைய பால் எடுத்து அவர்களுக்கு பால் ஊட்டுங்க என்பதை தான் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொல்றாங்க எப்படி என்றா, பெரியவங்களுக்கு எப்படி பால் ஊட்டுவாங்க அப்படி என்ற ஒரு சிக்கல் ஒன்று வந்ததுனால அவங்க விளங்கி கொள்ளல. இந்த இடத்துல அருதா என்ற பொதுவான கருத்து எப்படி என்றால், ஒரு சிறு பொடியன், அதாவது சிறுவன் தன்னுடைய தாயுடைய மார்பகத்தின் மூலமாக குடிக்கிறதுக்கு தான், பாலை குடுக்கிறதுக்கு தான் அர்தா முர்திஆ ரதிஆ என்று சொல்றது. ஆனால் இன்னொரு கருத்து, பாலை ஒரு கோப்பையில அல்லது ஒரு பிளேட்ல ஒரு கிளாஸ்ல எடுத்து குடுக்கிறதுக்கும் அப்படி கொடுத்தாலும் அரபுல அர்தா என்ற அந்த வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்குது. இதற்கான தெளிவான ஒரு ஹதீஸ் தான் ஸஹீஹுல் புகாரில வரக்கூடிய தெளிவான ஒரு ஹதீஸ். அதாவது இந்த அர்தா என்றால் அதாவது ஒரு தாயுடைய அதாவது மார்பகத்துல தான் டிரெக்டா குடிக்கணும் என்றது மட்டுமல்ல, மாறாக அதே பாலை எடுத்து ஒரு கோப்பையில எடுத்து அதை கொடுக்கலாம் என்ற விஷயத்தையும் ஹதீஸ்ல வேற, அதாவது ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் உம்மு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுடைய சம்பவத்துல இந்த ஹதீஸ்ல தெளிவாக வருது. எப்படி என்று சொன்னா, இப்ப அந்த சஃபா மர்வா கிடையில அந்த இதை தேடிக்கொண்டு ஓடுறாங்க, தண்ணீரை தேடிக்கொண்டு ஓடுறாங்க. இந்த நேரத்துல பாக்குறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கால் பாதத்தால அடிச்சு அந்த இடத்துல ஒரு தண்ணியுடைய அந்த ஜம்சம் ஊற்று வருது. ஜம்சம் ஊற்று வந்த உடனே இவங்களோட உடம்புலையும் பால் இல்ல சுரக்கிறதுக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை கண்டதோட, அந்த நீண்ட சரித்திரம், அதை கண்டதோட என்ன செய்யறாங்கன்னா இவங்க உடனே அந்த தண்ணி எடுத்து இவங்க குடிக்கிறாங்க. யாரு? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். குடிச்சிட்டு வலதஹா என்ன செய்யறாங்க, அந்த தண்ணிய, அதாவது ஜம்சம் தண்ணிய அர்தஅத் எப்படி தன்னுடைய கையால மின்ஹு பியதைஹா, 2 கையாலையும் எடுத்து அவங்க குடிக்கிறதோட அர்தாத்திஃப்லஹா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தன்னுடைய கையால அது என்ன செய்யறாங்க, அர்தா என்ன செய்யறது, அதாவது டிரெக்டா இல்லாம ஒரு கையால சரி அல்லது ஒரு பாத்திரத்தின் மூலமாக, அதாவது தண்ணீராக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி கொடுக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல அர்தா என்ற அந்த அரபு வசனம் பாவிக்கப்பட்டீகி, அரபு வார்த்தைகள் பாவிக்கப்பட்டீகி. அதனால இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அவங்களுக்கு, அதாவது உலமாக்கள் சொல்றாங்க இது ஹாஸ்,
இவங்களோட முடிஞ்ச சட்டம். காரணம் என்னன்னா, இது பால்குடி அந்த சட்டம் இறங்க முன்னால, அதாவது இந்த பால்குடியிட சட்டங்கள் அதாவது ஒரு பிள்ளைய வளர்க்கிறதாக இருந்ததுன்னு சொன்னா அவங்க பால் குடிச்சிக்கணும் என்ற சட்டம் வர முன்னால சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு போவாக அங்கே இருந்ததுனால அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு சலுகை என்பதை உலமாக்கள் சொல்றாங்க. இப்படி நிறைய ஏராளமான சம்பவங்கள், சரித்திரங்கள் அதாவது இஸ்லாத்துல இருக்குது, ஹதீஸ்கள்லயும் பார்க்கலாம், குர்ஆன்லயும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டு குறிப்பானவங்களுக்கு மட்டும் அது எல்லாத்துக்கும் குறிய சட்டம் இல்லை என்பதை குர்ஆன் சுன்னால நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையில 5 மஸ்அலாக்களை நான் பையன்து அல் மசாயில் அல் ஹம்சா தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இதுல எதுவும் இன்ஷா அல்லாஹ் அந்த தபன்னியுடைய மசாலா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இன்றைக்கு ஃபுல்லா விளங்கப்படுத்திட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல எதுவும் கேள்விகள் இருந்தா பின்னால் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்த நான் டெக்ஸ்ட் ஒன்றையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்ப எங்களுடைய பாடத்துக்கு கொஞ்சம் அதையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எங்களுடைய அந்த பாடம் தான் சுஹ்பத்துல் குர்ஆனில் கரீம். அதுல ஒரு கேள்வி கேட்டதுனால இந்த நிறைய பதில்கள் சொல்ல வேண்டியிருந்ததுனால அது நிறைய நேரங்கள் பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 லிகா பேசிட்டு நல்ல கேள்விகள் இருந்தா பின்னால் அனுப்பி வைங்க. இப்பங்க அந்த பாடத்துடைய ஒரு பகுதி இன்ஷால்லா பார்த்துட்டு இதை முடிச்சு கொள்ளுவோம். 2வது பகுதி தான், அதாவது நாங்க பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ் சுஹ்பத்துல் குர்ஆனில் கரீம் என்ற இதுல சுஹ்பா ஒரு பகுதி, அதே போல அல் குர்ஆனுல் கரீம் 2வது பகுதி. இன்னமும் நாங்க சுஹ்பால தான் நீக்கிறோம். அந்த சுஹ்பால 3 வகைகளை நான் சொன்னேன். குர்ஆன்ல சுஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய அல்ஃபால்கள், சொற்கள் அது 8 என்பதையும் நான் விளங்கப்படுத்தினேன். அல் அஹ் சகோதரன், அல் ஹவாரியூன் உதவும் தோழர்கள், 3வது ஹலீல் நேசர், 4வது ரஃபீக் கூட்டாளி, 5வது சதீக் தோழன், 6வது கரீன் நண்பன், நசீர் 7வது உதவியாளன், அல் வலி 8வது பொறுப்பாளன். அதுல நான் ஒரு இமேஜ் ஒன்று உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அல்ஃபாலு சுஹ்பால் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம் இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வருது. அதனுடைய வகைகள், என்னென்ன வகைகள் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் இதுக்கு முன்னால உள்ள லிகால பார்த்துட்டோம். இப்ப நான் சுருக்கமாக குர்ஆன்ல இந்த ஒவ்வொரு சொற்களும் எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு என்பதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய லிகாவை முடிச்சு கொள்வோம். அதுல முதலாவது நான் அனுப்பிக்கிறேன் கலிமத்துல் அஹ் என்றது குர்ஆன்ல அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 114 இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். 114 இடங்கள்ல அல்லாஹு தஆலா பாவிச்சிருக்கிறான் அல் அஹ் என்ற அந்த லஃப்ல, அந்த சொல்ல. 2வது லஃப்ல் தான் அல் ஹவாரியூன். குர்ஆன்ல 4 மர்ராத் 4 இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிச்சிருக்கிறான். 3வது ஹலீல் என்பது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 14 இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். 14 இடங்கள்ல ஹலீல், அதுல இருந்தது தான் ஹுல்லத். குர்ஆன் அல்லாஹு தஆலா அதே போல அல் அஹில்லா, ஹலீல்ல பன்மை தான் அல் அஹில்லா. குர்ஆன்ல சூரத்து ஸுஹ்ருஃப்ல 67வது வசனத்துல அல் அஹில்லாஉ யௌம இதின் பஅதுஹும் லிபஅத். உலகத்துல எவ்வளவு பெரிய நேசர்களாக இருந்தாலும் கியாமத் நாள்ல அவர்கள்ல ஒருவருக்கு விரோதித்தான் இல்லல் முத்தகீன், அதாவது தக்வா உடையவர்களை தவிர என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதே போல 4வது கலிமத்து ரஃபீக். ரஃபீக் என்பது குர்ஆன்ல ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் வழிபடுவாங்களோ அவங்க நாளை மறுமை நாள்ல நபிமார்களோட, சித்தீகீன்களோட, சுஹதாக்களோட, சாலிஹானவர்களோட எழுப்பாட்டப்படுவாங்க. வஹசுன உலாயிக ரஃபீகா, இவர்கள் தான் சிறந்த இவர்கள் தான் சிறந்த கூட்டாளிகள் கியாமத் நாள்ல என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். 5வது சதீக் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். அதை நான் இதுக்கு முன்னால விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அவு சதீகிக்கும் என்ற ஆயத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். வேறொரு வசனத்துல சூரத்து ஷுஆரால 100வது ஆயத்தும் 101வது ஆயத்திலே ஃபமா லனா மின் ஷாஃபிஈன் வலா சதீகின் ஹமீம். கியாமத் நாள் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க, அதாவது நரகவாசிகள் சொல்லுவாங்க எப்படின்னா, எங்களுக்கு ஷஃபா செய்யக்கூடிய யாருமே இல்லையே, வலா சதீகின் ஹமீம், அதாவது நெருங்கிய தோழர்களும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்லுவாங்கன்னு சொன்னால் தப்சீருல் பகைவில வரக்கூடிய ஒரு ரிவாயத் தான், அதாவது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ரிவாயத், அவங்க அறிவிக்கக்கூடிய ரிவாயத், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ரஜுல யகூலு ஃபில் ஜன்னதி மா ஃபஅல ஸதீகி ஃபுலான் வ ஸதீகுஹு ஃபில் ஜஹீம். என்னையோட நல்ல ஒரு நண்பர் இருந்தார், அவர் என்னையோட பள்ளிக்கு வருவார், நல்ல விஷயங்கள் செய்வார், கூப்பிட்டு அழிப்பாரு. ஆனா இவரு அவர் சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு அவருடைய அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட பத்தி அல்லாஹ்விடத்துல கேட்பாரு. ஆனா சதீகுஹு ஃபில் ஜஹீம், அவர் எங்க இருப்பாரு? நரகத்துல இருப்பாரு. ஃபயக்கூலுல்லாஹு தஆலா அஹ்ரிஜூ சதீகஹு இலல் ஜன்னா. இவர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளி தானே, இவர் தன்னுடைய கூட்டாளியை தேடுறாரு ஷஃபாத்துக்காக வேண்டி. அப்ப இந்த ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவரை நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்புங்க என்பதை அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த ஷஃபாத் ஏற்றுக்கொள்வான். அதுக்கு பின்னால ஃபயக்கூலு மன் பகிய, அதாவது சுவர்க்கவாதிகள்ல பார்த்து அல்லாஹ் கேட்பான், வேற யாரும் மீக்கிறாங்களா? உங்கள யாராலும் நேசர்கள், நல்ல உற்ற நண்பர்கள், நல்ல நேசர்கள், நெருங்கிய நேசர்கள் அப்படி யாரும் மீக்கிறாங்களா என்று சொன்ன நேரத்துல அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க, எங்களே ஷஃபாத் செய்ய யாரும் மீக்க மாட்டாங்களா? இந்த நேரத்துல தான் சொல்லுவாங்க, ஃபமாலனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம், எங்களுக்கு உற்ற நண்பர்கள் யாருமே இல்லை என்று கவலைப்படுவாங்க. இதனால தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இஸ்தக்ஸிரு மினல் அஸ்திகாஇல் முஃமினீன், முஃமினான தோழர்களை, நெருங்கிய நண்பர்களை நீங்க அதிகரிச்சுக்கோங்க. ஃபஇன்னலஹும் ஷஃபாஅத்தன் யௌமல் கியாமah, கியாமத் நாள் அவர்கள் அவருடைய ஷஃபாஅத் சிஃபாரிஸ் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்ற விஷயத்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால எங்களுடைய வாழ்க்கையில நல்ல தோழிகள், தீனுக்கான நல்ல தோழிகள், அதே போல நல்ல தோழர்கள், நண்பர்களை நாங்க உருவாக்கி கொள்ளணும். இது சதீக் என்ற விஷயம். ஆறாவது கரீன் என்றது என்ற லஃபுல் குர்ஆன்ல 6 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 7வது நசீர் என்ற வார்த்தையை லஃபுல்ல சொல்ல அல்லாஹ் தஆலா 24 ஆயத்துகள்ல பயன்படுத்திக்கிறான். இதை டீப்பா போகல, ஏன்னா மத்த விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால. 8வது வலி என்றத அல்லாஹ் குர்ஆன்ல 233 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட உதவியால இந்த அல்ஃபாது சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம் அக்மல்து ஹாதல் கிஸ்ம் அல் அவ்வல் பிஅவுனில்லாஹி தஆலா வ ஃபத்லிஹி, அல்லாஹ்வோட உதவியால இந்த அல்ஃபாது சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம் என்ற விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ் நான் பார்த்தோம். அதனுடைய கருத்துகள் என்னென்ன வகைகள்ல சொல்லப்பட்டிருக்குது, எத்தனை தடவை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஃபில் உஸ்பூஇல் காதிம் ஃபில் உஸ்பூஇல் காதிம் பிமஷியத்தில்லாஹி தஆலா சனன்துர் இலல் கிஸ்ம் இன்ஷா அல்லாஹ். سنبين القسم الثاني من القسم الأول يعني الصحبة تحت صحباவுக்கு கீழால வரக்கூடிய அந்த முதலாவது பகுதியில கீழால வரக்கூடிய அல் கிஸ்ம சானி இரண்டாவது பகுதி அன்வா சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதாவது சொல்லக்கூடிய இந்த தோழமைகளுடைய வகைகள், அல்ஃபால்களை சொற்களை நான் பார்த்துட்டோம். அன்வா வகைகளை இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவியால பார்ப்போம். இந்த அடிப்படையில் இன்றைய பாடத்துல ஏதும் கேள்விகள் இருந்தால் கட்டாயம் இதனுடைய முஷ்ரிஃப் அல்லது முலாஹிதா அல்லது முஷ்ரிஃபாவுக்கு இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அனுப்பி வைங்க. எதிர்வரக்கூடிய லிகால் இன்ஷால்லா அதனுடைய கேள்விகளுக்குரிய பதில்களை இன்ஷால்லா தெளிவுபடுத்தலாம். ஷுக்ரன் லக்கும் அலல் முஷாரகா. இந்த லிகால இன்ஷால்லா முடியுமான வர தவறாம இன்ஷால்லா கலந்து கொள்ளுங்க. இதற்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கு நன்றி செலுத்துறதோடு அல்லாஹ் தாலா உங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் இப்படியான நல்ல விஷயங்கள்ல பங்கு பெற்றக்கூடிய தொடர்ந்து பாக்கியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவானாக என்ற துஆவோட அஹ்திமு அலா ஹாதல் கத்ர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.